நேற்று மதுரையில் நம்முடைய மாண்புமிகு தேசிய தலைவர் திரு நிதின் நாபின் அவர்கள் மதுரை தெற்கு தொகுதியில் நம்முடைய தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய வெற்றி வேட்பாளர் திரு ராம ஸ்ரீனிவாசன் அவர்களுக்கு பிரச்சாரம் செய்தார்கள். அதில் எனக்கும் பங்கேற்பதற்கு ஒரு பெரிய வாய்ப்பு. அதே நேரத்தில் முழுமையாக மதுரையினுடைய அனைத்து சட்டமன்ற தொகுதியிலும் கூட நேற்று பிரச்சாரம் செய்வதற்கு ஒரு வாய்ப்பு. நாம் இந்த பத்திரிகையாளர் சந்திப்பில் தெரிவிப்பது என்னவென்றால், மதுரையிலிருந்து 2 சிட்டிங் அமைச்சர்கள் இருக்கின்றார்கள், 2 பேர். திரு PTR அவர்கள் இருக்கின்றார்கள், திரு மூர்த்தி அவர்கள் இருக்கின்றார்கள். இருவரும் மதுரை மக்களுக்கு பகிரங்கமாக ஒரு மன்னிப்பு கேட்கும். ஏன்னா அவங்களுடைய பிரச்சாரம் பண்றதுல நான் பார்த்தேன், முழுமையான ஒரு பொய்யை முன்பு சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள். அது என்னன்னா மதுரையினுடைய மெட்ரோவை பற்றி. அருமை சொந்தங்களே, இன்னைக்கு தமிழகத்தில் கோயம்புத்தூருக்கும் மதுரைக்கும் முதல் கட்டமாக மெட்ரோ வேண்டும் என்பது நம்ம எல்லோருடைய விருப்பம். 2 நகரமும் மிகப்பெரிய நகரம், தொழில் வளர்ச்சி, அதிக மக்கள் தொகை இருக்கக்கூடிய நகரம். ஆனால் மாநில அரசு தவறான ஒரு DPR அனுப்பியது மட்டுமல்ல, அதற்கு மத்திய அரசு 14 நவம்பர் 2025 நீங்க அனுப்பியிருக்கக்கூடிய டீடைல் ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்ல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் சரி செய்து எங்களுக்கு திருப்பி அனுப்புங்கள் என்று சொல்லியும் கூட கடந்த 5 மாத காலமாக அதற்கு இவர்கள் பதில் கடிதம் அனுப்பியதாக தெரியல. எதற்காக பகிரங்கம் அனுப்பினா, மாநில அரசு அனுப்பியிருக்கக்கூடிய அந்த கடிதத்தில் அவங்க இருக்கிறது அப்படியே நான் படிக்கிறேன், நம்ம நண்பர்கள் நீங்க கேட்கணும். As regards Madurai Metro Rail project, it is stated that the proposal has been examined. நீங்க அனுப்பின proposal நாங்க பார்த்தோம். As per CMP of this project, duly approved by state government, it has been mentioned that the current ridership is justifiable for a BRTS. Para 5.2.5. மத்திய அரசு என்ன சொல்றாங்கன்னா, நீங்க அனுப்பின ப்ராஜெக்ட்ல நீங்க அனுப்பியிருக்கக்கூடிய ரிப்போர்ட்ல பேராகிராஃப் 5.2.5ல மதுரையில ரைடர்ஷிப்புக்கு வந்து BRTS பிளான் தான் நீங்களே ஜஸ்டிஃபை பண்ணிருக்கீங்க. அதாவது பஸ் ராபிட் டிரான்ஸ்போர்ட் சிஸ்டம் அப்படின்னு, அதாவது நம்ம ரோட்லயே ஒரு தனியா ஒரு பாதையை பிரிச்சு பஸ் மட்டும் போறதுக்கான பாதை. ஸோ மாநில அரசு அனுப்பியிருக்கக்கூடிய ரெக்வஸ்ட் லெட்டர் ஆர் ப்ராஜெக்ட் ரிப்போர்ட், அதுலேயே அவர்கள் ஆணித்தரமாக மதுரைக்கு மெட்ரோ வேண்டும் என்று கேட்கல. அவங்க கொடுத்திருக்கக்கூடிய நம்பர்ஸ் எல்லாம் வச்சு அவங்களே இந்த மாதிரி நம்பர்ஸ்க்கு BRTS தான் சரியா வரும்னு கேட்டிருக்காங்க. அப்ப அந்த 2 அமைச்சர்களும் பத்திரிகை நண்பர்கள்ட்டையும் மதுரை மக்கள்கிட்டையும் தெளிவுபடுத்தணும், நீங்க மெட்ரோ உண்மையால மதுரை கேட்டீங்களா? அப்படி உண்மையால நீங்க மதுரைக்கு மெட்ரோ கேட்டீங்கன்னா அந்த மாநில அரசு அனுப்பிய கடிதத்தை நீங்க மக்கள் முன்பு வைக்கணும். ஏன்னா மத்திய அரசு அனுப்பியிருக்கக்கூடிய பதில் கடிதத்தில் அவர்கள் தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள், as approved by state government, it has been mentioned that the current ridership is justifiable for a BRTS ன்னு சொல்லியிருக்கிறாங்க. இதை தொடர்ந்து ஒரு இடத்திலும் கூட முதலமைச்சர் ஆரம்பித்து மதுரையினுடைய 2 அமைச்சர்களும் ஏதோ மதுரைக்கு நாங்கள் மெட்ரோ கொடுப்பதை தடுத்து விட்டோம் என்று பொய்யை பரப்பிக் கொண்டிருக்கின்றார்கள். அருமை சொந்தங்களே, அவங்க என்ன ரிப்போர்ட் அனுப்பியிருந்தாலும் கூட அவங்க சொல்லியிருக்கக்கூடிய பொய்யை உங்கள் முன்னால் வைக்கிறோம், அவ்வளவுதான். ஆனால் நாம மே 4க்கு பிறகு நம்முடைய தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சிக்கு வந்த பிறகு மறுபடியும் புதுசா DPR தயார் பண்ணி நம்பர்ஸ் எல்லாம் கரெக்டா கொண்டு வந்து மக்கள் தொகை 20 லட்சத்துக்கு மேல இருக்கக்கூடிய மக்கள் தொகையை கரெக்டா கேப்சர் பண்ணி நாம் அதை கொண்டு வந்து மதுரை மக்களுக்கும் கோயம்புத்தூர் மக்களுக்கும் ஒப்படைப்போம். அதே போல நம்முடைய எய்ம்ஸ் ஆல் இந்தியா இன்ஸ்டிடியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்ஸ் அக்டோபர் நவம்பர் 2026 முழுமையாக மக்களுடைய பயன்பாட்டுக்கு மருத்துவமனை வர இருக்கு. எய்ம்ஸ் மெடிக்கல் காலேஜ் இப்பவே ஃபங்க்ஷனலா இருக்கு, மருத்துவமனையும் மக்கள் பயன்பாட்டுக்கு வர இருக்கு. இந்த 2 செய்தியும் கூட மக்களுக்கு நேற்று பிரச்சாரத்தில் எல்லா இடத்திலும் கூட சொல்லி இருக்கின்றோம். அதனால் தேசிய ஜனநாயக கூட்டணி ஒரு பெரிய சரித்திர வெற்றியை மதுரையில பதிவு செய்யும் என்கின்ற முழு நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. இதை தாண்டி உங்களுக்கு கேள்வி இருந்தா கேளுங்கன்னா பதில் சொல்றோம். தனிப்பட்ட முறையில் தனிப்பட்ட முறையில் தேர்தல் நடத்தி என்ன மாதிரி சொல்லுங்க. தேர்தல் வேட்பாளர்கள் தேர்தல் நடத்தியவர்களுக்கு வந்து தனிப்பட்ட முறையில் விமர்சனங்கள் வந்து பொதுவாகவே திருப்பரங்குன்றம் இஷ்யூ பற்றி ஏன் பேசுறீங்க அப்படின்னு சொன்னாங்களா? திருப்பரங்குன்றம் இஷ்யூ பற்றி கேண்டிடேட்டை பற்றியும் வந்து அவதூறாக பேசுகிற மாதிரி கேண்டிடேட்டோட அஃபிடவிட் வச்சு தான் நம்ம சொல்கிறோம். அந்த கேண்டிடேட்டை பற்றி நம்ம அவதூறாக பேசுகிறோம்னா நம்ம மேலே வழக்கு பதிவு செய்யட்டும். இன்னைக்கு திருப்பரங்குன்றத்தில் அண்ணன் ராஜன் செல்லப்பா அவர்களை எதிர்த்து நிற்கக்கூடிய அந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வேட்பாளருடைய அஃபிடவிட்டை மக்கள் மன்றத்தில் நம்ம சொல்லணும். அதனால தான் இன்னைக்கு எலெக்ஷன் கமிஷனே அஃபிடவிட்டை பப்ளிக் பண்ணுறாங்க. அது நியாயப்படி பத்திரிகை நண்பர்கள் நீங்களும் சொல்லணும், ஒரு கேண்டிடேட் எப்படிப்பட்டவர், எத்தனை குற்ற வழக்கு இருக்குன்னு. இன்னைக்கு கிரிப்டோ கரன்சி மைனிங் ஸ்கேமு பல வழக்குகள் இருக்கு. கணவரின் மீது ஒரு போக்சோ சட்டம் இல்லை 2006 18 வயசு கீழே இருக்கக்கூடிய மைனர் செக்ஷுவல் அசால்ட் அந்த கேஸ் இருக்கு. அது 10 வருடம் கழித்து 2016 தீர்ப்பு, அதன் பிறகு ஸ்டே. இதெல்லாம் மக்கள் வந்து தெரிஞ்சுக்கணும், ஓ நம்ம வேட்பாளர் எப்படிப்பட்ட வேட்பாளர். அதனால தான் திருப்பரங்குன்றத்தில் பேசும் பொழுது அண்ணன் ராஜன் செல்லப்பா அவர்களை ஆதரித்து பேசும் பொழுது
திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வேட்பாளர் எப்படிப்பட்டவர், கணவர் எப்படிப்பட்டவர், எப்படிப்பட்ட வழக்குகள்லாம் அவங்க மேல இருக்கு, ஆனா நம்முடைய வேட்பாளர் எப்படிப்பட்டவர், ஒரு எம்பியா இருந்திருக்கிறாங்க, மேயரா இருந்திருக்கிறாங்க, எம்எல்ஏவா இருந்திருக்கிறாங்க அப்படின்னு இதை மக்கள் மன்றத்தில் வைப்பது எங்களுடைய கடமையாக கருதுகின்றோம். அப்பதான் மக்கள் வேட்பாளரையும் பார்த்து சரிசமமாக பார்த்து வாக்குகளை செலுத்துவார்கள். அது ஜனநாயகத்தில் என்னுடைய கடமையாக நான் கருதுகின்றேன். அதே நேரத்தில் அவதூறாக தவறான பொய்யை எங்கி சொல்லுவேன். நேற்று மதுரை மத்திய தொகுதியில் அண்ணன் சுந்தர்சி அவர்களுக்கு ஆதரவாக பேசும் பொழுது பிடிஆர் அவர்கள் கூட யாரெல்லாம் இருந்தாங்க, ஏன்னா இவர் சும்மா சுந்தர்சீரனை பார்த்து வெளியூருக்காரன், பட் இவர் யாரு, பாதி நேரம் அமெரிக்கால தான் சுத்திட்டு இருந்தாரு, அங்கதான் படிச்சாரு, இன்னைக்கு அரசியல் இருக்காரு, மாத்தி பேசுறாரு. அதே மாதிரி சில போட்டோவை காமிச்சோம். மதுரை முனிசிபாலிட்டிக்கும் எனக்கும் சம்பந்தம் இல்லைன்னு பிடிஆர் சொல்றாரு. நான் எம்எல்ஏ வேலையை மட்டும் கேளுங்க, முனிசிபாலிட்டி வேறங்கிறாரு. ஆனா மதுரை கார்பரேஷனுடைய கணவர், மேயரனுடைய கணவர் இவர் கூடவே தான் சுத்திட்டு இருந்தாங்க, இந்திராணி அவருடைய கணவர். அதெடுத்து போட்டோவா காமிச்சோம். எப்படி நீங்க இல்லை என்று தப்பிக்க முடியும் என்று. அதனால் மதுரை கார்பரேஷனுடைய ஸ்கேம் 200 கோடி ரூபாய் என்ன நடந்திருக்கோ அது எல்லாம் கூட மக்கள் மன்றத்தில் பேசும் பொருளாக, விவாத பொருளாக மாறும் பொழுது மட்டும்தான் வாக்கு செலுத்தும் பொழுது சரியான முறையில் மக்கள் செலுத்துவாங்க. ஐயா, இவங்க கொடுத்த டிபிஆர் நான் திரும்ப படிக்கிறேன் பாருங்க. as per CMP of the project duly approved by state government, it has been mentioned that the current ridership is justifiable for a BRTS. இவங்க என்ன சொல்றாங்கன்னா, அந்த பிளான் கொடுக்கும் பொழுது மதுரையில் இவங்க எத்தனை மக்கள் ஏறுவாங்க, இறங்குவாங்க, ஒரு நாள் எத்தனை பேர் பயணம் பண்ணுவாங்க, எல்லாத்தையும் மென்ஷன் பண்ணி மாநில அரசே மென்ஷன் பண்றாங்க. நாம கொடுத்திருக்கிற ரைடர்ஷிப் நம்பருக்கு BRTS தான் ஜஸ்டிஃபையபிள்னு கொடுக்குறாங்க. ஐயா, ரிப்போர்ட்டே நீங்க தவறா கொடுத்துட்டீங்க பாருங்க. பேரா 5.2.5 மாநில அரசு இல்லை என்று சொல்லட்டும். மெட்ரோ மட்டும் வேண்டும் நீங்க கேட்டீங்கன்னா அதுக்கான நம்பர்ஸ் கொடுக்கணும். 20 லட்சம் எதுவுமே இல்லாம நீங்க மெட்ரோ வேண்டாம் என்பதற்காகத்தான் இந்த ரிப்போர்ட்டே நீங்க கொடுத்திருக்கீங்க. அரசியல் நேரத்தில் இது பொய் சொல்லணும் அப்படின்னு. அதனால மாநில அரசு இதுவரை கிளாரிஃபை பண்ணல. நாம தொடர்ந்து இந்த லெட்டரை பத்தி பேசிக்கிட்டே இருக்கோம். மெட்ரோ ரிஜெக்ட் பண்றாங்க. நீங்க கொடுத்த லெட்டரை முதல்ல மக்கள் மன்றத்தில் வைங்க. மதுரைக்கு மெட்ரோ நாங்கள் கொண்டு வருகின்றோம், ஆனா நீங்க மெட்ரோ கேட்டீங்களா? BRTS தானே கேட்ட மாதிரி தானே இந்த லெட்டர்ல மிக தெளிவாக மத்திய அரசு நவம்பர் 14, 2025 கொடுத்திருக்காங்க. இது முடிந்த பிறகு உங்களுக்கு இந்த வாட்ஸ்அப் குரூப்லயும் நான் சர்க்குலேட் பண்ணிடுறேன், அதையும் மார்க் பண்ணி கொடுத்துட்றேன். பத்திரிகை நண்பர்கள் நீங்க அதை பாருங்க. உலக அளவில் எங்கன்னா கொண்டு போக போறாரு? இன்னைக்கு இவங்க எப்படி சுத்திட்டு இருக்காங்கன்னா, உள்ளூர் சந்தையிலே விலை போகாத திராவிட மாடல் அரசு வெளியூர் சந்தையில யார் வாங்க போறாங்க? இவங்க போய் ஸ்பெயின்ல போய் டாஸ்மார்க் கடையை திறப்பாங்களா? இதான் திராவிட மாடல் அரசு. தமிழகத்தில் நம்பர் 1 வந்திருக்கிறோம், ஸ்பெயின்ல போய் டாஸ்மார்க் கடையை திறந்து பாருங்க எக்ஸ்டென்ஷன் அப்படின்னு திறப்பாங்களா? இல்ல அர்ஜென்டினால போய் பாலியல் வன்கொடுமை அதிகப்படுத்துவாங்களா? இல்ல தமிழ்நாட்டில் பாருங்க இவ்வளவு வழக்குகள் அதிகப்படுத்தி இருக்கிறோம், அர்ஜென்டினாக்கு வந்திருக்கிறோம், டாஸ்மார்க் திராவிட மாடல் அரசை வெளியே கொண்டு போறோம், என்னென்ன நம்பர் 1ங்கிறாங்க அவங்க. அதனால் இவர்கள், நான் உண்மையை சொல்ல வேண்டும் என்றால், வாய் இருக்கிறனால திமுகவுடைய தலைவர்கள் பிழைத்துக் கொண்டிருக்கின்றார். மக்கள்கிட்ட பொய்யாக சொல்லி நம்பர் 1 எதுல நம்பர் 1ங்கன்னா, இன்னைக்கு தொழில்துறை கொஞ்சமாச்சு வளர்ந்துருக்குன்னா அதற்கு மத்திய அரசு தான் காரணம், நம்முடைய PLI ஸ்கீம் தான் காரணம். TRB ராஜாவிட்ட இல்லைன்னு சொல்லுங்க. நேற்று போய் TRB ராஜா அவருக்கு பிரச்சாரம் செய்யும் போது உதயநிதி ஸ்டாலின் சொல்றார் தொழில்துறை வளர்ந்துருச்சுன்னு. தொழில்துறை கொஞ்சமாவது தமிழ்நாட்டில் வளர்ந்துருக்குன்னா காரணம் யார்? மத்திய அரசோட இன்சென்டிவ் என்ன, ஸ்கீம் என்ன, அதை பேச சொல்லுங்க. அது எதுவுமே பேச மாட்டாங்க. ஏதோ தமிழ்நாடு அரசு முன்னெடுத்து இவங்க எதுவுமே பண்ணல. 5 ஆண்டு காலமாக அதல பாதாளத்தில் தள்ளியது மட்டும்தான் இவர்கள் செய்திருக்கக்கூடிய சாதனை. அதனால தயவு செய்து முதலமைச்சரோ இல்ல மூத்த தலைவர்களோ திராவிட முன்னேற்ற கழகம் சார்பாக தமிழ்நாட்டினுடைய நம்பர் 1 மாடல் அரசை வெளிநாட்டுக்கு கொண்டு போறோம்லாம் தயவு செய்து சொல்லாதீங்க. மக்கள் சத்தமா சிரிச்சிருவாங்க. ஆனால் நிதியமைச்சர் மிக தெளிவாக குறிப்பிட்டிருக்கின்றார்கள், நாங்கள் அது போன்ற கடிதம் எழுதவே இல்லை. நாங்கள் நெல்லுக்கான ஊக்கத்தொகையை நிறுத்துங்கன்னு எங்கேயுமே சொல்லல. மத்திய அரசு சொல்லியிருப்பது மினிமம் சப்போர்ட் பிரைஸ் MSPக்கு மேல, குறைந்தபட்ச ஆதரவு விலைக்கு மேல மாநில அரசு ஊக்கத்தொகை கொடுப்பதற்கு முழுமையா உரிமை இருக்கு. இந்தியாவில் எந்த மாநில அரசு என்ன வேணாலும் ஊக்கத்தொகை கொடுக்கலாம், நாங்கள் தடுக்க மாட்டோம். ஆனா அவர்கள் சொல்லி இருப்பது கிராப் டைவர்சிபிகேஷன், அதாவது நமக்கு ஆயில் சீடு, பருப்பு வகைகள், பல்சஸ், அது போன்ற நிறைய கிராப்ஸ் வேணும், அதற்கும் ஊக்கத்தொகை கொடுத்து டைவர்சிஃபை பண்ணுங்க அப்படின்னு தான் சொல்லியிருக்கிறாங்க. நெல்லுக்கு ஊக்கத்தொகை நிறுத்துங்கள் என்று எங்கேயும் சொல்லவில்லை என்று மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் அவர்கள் சொல்லியிருக்கிறார். இன்னைக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் காலையில இல்ல நீங்க சொன்னீங்க கடிதத்தை நீங்க வெளியிடுறீங்களா நாங்க வெளியிடுறீங்களா, கடிதத்தை வெளியிடுங்க. மத்திய அரசு நிதியமைச்சர் அவர்களே நாங்கள் ஊக்கத்தொகையை நிறுத்துங்கள் எங்கேயுமே சொல்லல. அது ஜனவரி மாசம் எழுதப்பட்ட லெட்டர், ஜனவரி மாசம் எழுதின லெட்டர். முதலமைச்சர் இதுக்கு ஏப்ரல்ல தூக்கிட்டு வர்றாரு. ஜனவரி மாசம், பிப்ரவரி மாசம், மார்ச் போய் ஏப்ரல்ல எலெக்ஷன் நேரத்தில் இல்லாத ஒரு லெட்டர் தூக்கிட்டு வந்து அரசியல் செய்ய வேண்டும் என்று முதலமைச்சர் நினைக்கின்றார். ஜனவரி மாசம் லெட்டர் வரலாம், ஏன் ஜனவரியில் முதலமைச்சர் இதை பத்தி பேசல, பிப்ரவரி ஏன் பேசல?
அதனால் நிதியமைச்சர் சொன்னதை நான் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டனாக வழிமொழிகின்றேன். எங்கேயும் கூட ஊக்கத்தொகையை நிறுத்துங்கள் என்று மத்திய அரசு சொல்லவில்லை என்று மத்திய அரசினுடைய அதிகாரப்பூர்வமான பிரதிநிதி சொல்லிவிட்டார். அதோடு இந்த சர்ச்சை முடிந்தது. தேவையில்லாம முதலமைச்சர் அரசியல் பண்ணாம அவர் பிரச்சாரத்தில் கவனம் செலுத்தணும். அதெல்லாம் மே 4ஆம் தேதிக்கு பிறகு பேசுவாங்கன்னா ரைட் நவ் நம்முடைய தேசிய ஜனநாயக கூட்டணி எல்லா இடத்திலும் கூட ஆக்கப்பூர்வமாக பணி செய்து கொண்டிருக்கின்றோம். எல்லா இடத்திலும் கூட மக்கள் திமுக வேண்டாம் என்று எங்கேயும் வாக்கு சிந்தாம செதறாம இருக்கணும் என்பதற்காக தேசிய ஜனநாயக கூட்டணி வலிமையா இருக்கு. நமக்கு திமுகவுக்கு எதிரான வாக்கும் நமக்கு வேண்டும், நமக்கான வாக்கும் நமக்கு வேண்டும். இரண்டும் 2026 ஒன்றாக சேரும் பொழுது ஒரு பெரிய இமாலய வெற்றியை தேசிய ஜனநாயக கூட்டணி பெறும் என்கின்ற முழு நம்பிக்கை இருக்கு. ஓய்வு பெற்ற நீதிபதி அவர்கள் நேற்று வந்து சென்னையில வந்து ஜீரோ மோடி அப்படின்னு சொல்லி நிதியமைச்சர் கணவருக்கு என்னென்ன வேலை? அவருக்கு பர்கலா பிரபாகர் அவருக்கு இதான் வேலை. எந்தெந்த ஊர்ல எலெக்ஷன் நடக்குதோ ஒரு பெட்டி தூக்கிட்டு போயிடுவார். அங்க போய் உட்கார்ந்து நிதியமைச்சர் சரியில்லை, இவங்க சரியில்லை, அவங்க சரியில்லை, இதே தான் பேசிட்டு இருப்பார். அவர் பேசக்கூடிய என்ன ஆதாரம் இருக்கு? இந்த குரூப் தான் உட்கார்ந்து ஏதோ ஆந்திரால தெலுங்கானால எலெக்ஷன் நடந்த பொழுது தேர்தல் ஆணையம் மிட் நைட் 2 மணிக்கு பதிவான ஓட்டை எலக்ட்ரானிக் முறையில் மாத்தினாங்கன்னு கட்டுக்கதை விட்டுக்கிட்டு இருந்தாங்க. இந்த மாதிரி குரூப்புங்க அது. இன்னைக்கு அவங்க ஏதோ ஜீரோ பிஜேபின்னு ஒரு அணியை ஃபார்ம் பண்ணி உட்கார்ந்துருக்காங்க. இவங்கெல்லாம் யாருன்னு அடிப்படையில் இவங்கெல்லாம் யார்? இந்த பரந்தாமன் அவர்களோ இந்த பர்கலா பிரபாகர் அவர்களோ அடிப்படை இல்லாத இவங்கெல்லாம் வேலை இல்லாதவங்க. அதிலும் இவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கைக்கூலிகளாக மாறி இருக்கின்றார்கள். அவங்க போடக்கூடிய ரெண்டு எலும்பு துண்டை தூக்கி போடுறாங்கறதுக்காக அதை கவிக்கிட்டு வந்து பத்திரிகையாளர் மன்றத்தில் பிரஸ் மீட் வச்சு உங்க டைமையும் பொதுமக்களுடைய டைமையும் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. பாரதிய ஜனதா கட்சி, பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தமிழகத்திற்கு எவ்வளவு நிதி கொடுத்திருக்கின்றார்கள் என்று உங்களுக்கு தெரியும். 14 லட்சம் கோடிக்கு மேல். அது மாநில அரசு இல்லைன்னு சொல்லுங்க. மத்திய அரசுடைய திட்டங்கள் எவ்வளவு வந்திருக்கு, அதை நம்முடைய ஸ்டாலின் ஐயா இல்லைன்னு சொல்லுங்க. ஏதோ இவங்க தமிழ்நாட்டில் நடந்திருக்கக்கூடிய பாலியல் வன்கொடுமையை பத்தி பேச மாட்டாங்க, திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கரப்ஷனை பத்தி பேச மாட்டாங்க. எல்லாம் திராவிட முன்னேற்ற கழகம் புனிதமா. ஆனா பிரஸ் மீட் வச்சு இது நடந்திருக்கு அது நடந்திருக்கு. வேங்கை வயல் நடந்து செல்லுங்க. இந்த பர்கலா பிரபாகரோ இங்க இருக்கக்கூடிய பரந்தாமனோ வேங்கை வயலுக்கு போய் பார்த்தாங்களா? மாநில அரசை பத்தி பேசினாங்களா? எதையும் பேச மாட்டாங்க. சும்மா திமுக காரங்க போற ரெண்டு எலும்பு துண்டை கவிக்கிட்டு வந்து பிரஸ் மீட்ல தேவையில்லாம உதறி கொட்டுவதுதான் இவர்கள் முன்னிலை வேலையாக இருக்கு. அதெல்லாம் மக்கள் கண்டுக்க மாட்டாங்க, அதெல்லாம் கடந்து போயிடுவாங்க. மாணிக்க தாக்கூரை விடுங்க, அந்த அண்ணே பாவம் எங்கேயாச்சும் தமிழ்நாடு காங்கிரஸ்ல எங்கேயாச்சும் ஒட்டிக்கலாமான்னு சொல்லிட்டு இருக்கிறாரு. ஏதோ அந்த தேர்தல் கமிட்டின்னு ஒரு தலைவர் பதவி கொடுத்தாங்க, அவரே ஏதோ ராஜினாமா பண்ணதா கேள்விப்பட்டேன். எனக்கு அது வேண்டான்னு. ஏன்னா அவங்களுக்குள்ளே இவ்வளவு குழப்பம். இவர் வீட்டில் உட்காந்துட்டு கல் எடுத்து எம்எல்ஏ எரிஞ்சிட்டு இருக்காரு அண்ணன் மாணிக்கம் தாக்கூர் அவர்கள். அண்ணன் மாணிக்கம் தாக்கூர் இதெல்லாம் பேசுவதை விட்டுட்டு அவருடைய பாராளுமன்ற தொகுதியில அவருடைய கட்சி ஏதாச்சும் நிற்குதுன்னா அதுக்கு போய் பிரச்சாரம் பண்ணி அந்த வேட்பாளரை ஜெயிக்கிறதுக்கான வழியை பார்க்கணும். அதை விட்டுட்டு காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் அண்ணாமலை சரியில்லை இது சரியில்லைன்னு சொல்வதே முழு நேர வேலையா இருக்கு. அப்படி இவ்வளவு பேசுறீங்களே, அப்படி எதுக்காக நீங்க அந்த பொறுப்புலேருந்து ரிசைன் பண்ணீங்க? உங்களுக்கு தான் கட்சி ஒரு பொறுப்பு கொடுத்துட்டு ஏதோ தேர்தல் தலைமை குழு பொறுப்பா ஏதோ ஒரு பொறுப்பு கொடுத்துச்சு மாணிக்கம் தாக்கூர் கண்காணிப்பு குழுவாங்கன்னா அந்த வேலையை ரிசைன் பண்ணிட்டு ஏன் அப்படி பேசிட்டு இருக்காருங்கன்னா அதுக்கு பதில் சொல்லுங்க. அப்புறம் இவரு தான் முறுக்குனாரு. என்னது மதுரை வடக்கு தொகுதியை வாங்கியே திருவுமா, வாங்காம விட மாட்டோம். நீங்க கூட்டமெல்லாம் போட்டார், எங்க போச்சு? ஏன் அந்த முறுக்குனீங்க? உங்களை திராவிட முன்னேற்ற கழகம் எங்க உட்கார வைக்குமோ காங்கிரஸ் கட்சியை கரெக்டா அந்த இடத்துல கூப்பிட்டு உட்கார வச்சிருக்கிறாங்க. மதுரை வடக்கு தொகுதியை மட்டும் வாங்கலினா மான பிரச்சனை. நீங்க அப்படிங்க பாரதிய காங்கிரஸினுடைய அடிப்படை தொண்டர் பதவியிலிருந்து ரிசைன் பண்ணிருக்கிறோம்ல. அதனால சகோதரர் மாணிக்க தாக்கூர் அவர்களுக்கு வேற வேலை இல்லை, சும்மா வம்பிழுப்பதற்காக என்னை சீண்டிக் கொண்டிருக்கின்றார். முத்துராமலிங்க தேவர் ஐயாவுடைய கால் நெகத்தில் இருக்கக்கூடிய அழுக்குக்கு நான் சமம் கிடையாது. அவ்வளவு பெரிய மாமனிதர், ஒரு மேதை, ஒரு கடவுளாக நான் பார்க்கக்கூடிய ஒரு மனிதர். நாங்கள் எல்லாருமே அவருடைய ஃபாலோவர்ஸ். அவர் சொல்லியிருக்கக்கூடிய தேசியமும் தெய்வீகமும் ஆன்மீகமும் அதை கடைபிடித்துக் கொண்டிருப்பவர்கள். அதே நேரத்தில் தமிழகத்தில் எத்தனையோ தலைவர்கள் நமக்காக பாடுபட்டிருக்கின்றார்கள். அவங்க இன்னைக்கு நாம எல்லாம் சாதி வட்டத்துக்குள்ள அடைச்சி வச்சுட்டோம். அது ரொம்ப துரதிருஷ்டவசமானது. எத்தனையோ தலைவர்களை எல்லா சாதி அடையாளத்துக்குள்ள அடைச்சி வச்சிருக்கிறோம். வருகின்ற காலத்தில் அரசியல்லாம் மாறும் பொழுது இதுவும் மாறும். அண்ணன் செல்லூர் ராஜு அவர்கள் ரொம்ப அன்பானவர், ரொம்ப எளிமையானவர். நேற்று அண்ணன் அவர்களுக்கு பிரச்சாரம் செய்வதற்கு ஒரு பெரிய வாய்ப்பு கிடைச்சது. அண்ணன் அவர்கள் ஒரு மிகப்பெரிய வெற்றியை பதிவு செய்து இங்கிருந்து சட்டமன்றத்திற்கு மதுரையின் சார்பாக சென்று மதுரைக்கு நிறைய நல்ல விஷயங்கள் செய்வார்கள் என்று முழுமையாக நான் நம்புகின்றேன். இருந்தும் அவருடைய கருத்து
பெருமைப்படுத்த வேண்டும் என்பதற்காக அண்ணன் சொன்னாங்க. அவருடைய பெருந்தன்மை அது. செல்லூர் ராஜா அண்ணன் அவர்கள் மிகப்பெரிய ஒரு வெற்றி அங்கு பதிவு செய்தார். அண்ணே, களம் தமிழகத்தை பொறுத்தவரை 2 முனையாக மாறிக்கொண்டிருக்கிறது. இன்னைக்கு மக்கள் முதல்ல வேற வேற சாய்ஸ் வச்சிருந்தாங்க, இவங்களுக்கு போடலாமா அவங்களுக்கு போடலாமா, அது 2 முனையாக மாறிக்கொண்டிருக்கிறது. திராவிட முன்னேற்ற கழகம் அவங்களுடைய தொண்டர்கள் கடுமையாக களத்தில் வேலை பார்த்துட்டு இருக்கிறாங்க. ஆனாலும் ஆட்சிக்கு எதிரான அலை மிகப்பெரிய அலையாக இருக்கிறது. அது அவங்களால வேலையின் மூலமாக அதை சரி செய்ய முடியாது. இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சி, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி மிக கடுமையாக பணி செய்து கொண்டிருக்கின்றார்கள். அதனால ஒரு பெரிய அலை இப்பதான் உருவாக ஆரம்பிச்சிருக்குது, நம்ம பார்க்க முடியுது களத்தில். அதனால ஒரு பெரிய ஒரு ஹிஸ்டாரிக் ஒரு இமாலய வெற்றியை நோக்கி தேசிய ஜனநாயக கூட்டணி நகர்ந்து கொண்டிருக்கிறது. அது மே 4ஆம் தேதி நமக்கு நிச்சயமாக வாக்கு எண்ணும் பொழுது தெரியும். நடைபெற்ற டெல்லி சென்னை மேட்ச்ல டெல்லி தோல்வி அடைந்து சென்னை ஜெயிச்சு, அதே தான் வரக்கூடிய தேர்தலையும் நடைபெறும் சொல்லி முதல்வர் சொல்லியிருக்காரு. நம்ம முதல்வர் அண்ணா, இவருக்கு ஐபிஎல் பார்க்கறத வேலையானே? தமிழ்நாட்டில் எவ்வளவு பிரச்சனை நடந்துட்டு இருக்குது. முதலமைச்சர் டிவி ரிமோட்டை கொண்டு போய் ஐபிஎல்ல போட்டு டெல்லி ஸ்கோர் என்ன, சென்னை ஸ்கோர் என்ன, இது 2 பார்க்கறதா அவர் வேலையா? அதனால முதலமைச்சர் அவர்கள் இந்த சின்ன பிள்ளைத்தனமாக இருந்து வெளியே வரணும். இந்த கிரிக்கெட் மேட்ச் ஸ்கோர் எடுத்துக்கிட்டு இவன் ஜெயிச்சான் அவன் ஜெயிச்சான் அப்படி ஜெயிச்சான் இப்படி ஜெயிச்சான். அண்ணே, டெல்லி நம்முடைய சென்னை அணி அதில் இருக்கக்கூடிய எல்லாருமே தமிழ் ஆட்டக்காரர்கள், எல்லா இடத்துலையும் போய் ஆடுறாங்க, எல்லா அணிக்கும் ஆடுறாங்க. அதனால முதலமைச்சர் அவர்கள் இந்த கிரிக்கெட் மேட்ச் தூக்கிட்டு இவன் ஜெயிச்சான் அவன் ஜெயிச்சான்னு சொல்றதை விட்டுட்டு அவர் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். அவருக்கு தூங்கி எந்திரிச்சா டெல்லி வர்சஸ் தமிழ்நாடு, டெல்லி வர்சஸ் தமிழ்நாடு இப்படிதான் சுத்திக்கிட்டு இருக்காரு. இந்த தேர்தல் ரொம்ப தெளிவான தேர்தலுங்கன்னா கோபாலபுரத்தினுடைய ஊழல்வாதிகளுக்கும் தமிழக மக்களுக்கும் இடையில் நடக்கக்கூடிய தேர்தல் தான் இது. கோபாலபுரத்தினுடைய ஊழல்வாதிகள் ஒரு பக்கம், தமிழக மக்கள் ஒரு பக்கம். இல்ல டெல்லி தமிழ்நாடெல்லாம் கிடையவே கிடையாதுங்கன்னா அது முதலமைச்சர் அவர்கள் அவர் கண்டிப்பா மே 4ஆம் தேதி இது புரிந்து கொள்வார். விஜய் அவர்கள் அவருடைய கட்சி, அவர் மக்கள் மன்றத்தில் இருக்கிறாங்க, அவரு ஓட்டு கேட்கிறாரு, ஓட்டு சேர்க்கட்டும்னா அது அவருக்கு விட்டது. யாரு விஜய்க்கு போட வேண்டும் என்று நினைக்கின்றார்களோ தமிழக வெற்றி கழகத்துக்கு போறாங்க. இதெல்லாம் சித்தாந்த அடிப்படையில் நீண்ட நெடுங்காலமாக அரசியல் இருக்கக்கூடிய கட்சிகள், கேடர் ஸ்ட்ரென்த் இருக்கக்கூடிய கட்சிகள், எலெக்ஷன் மேனேஜ்மெண்ட் தெரிஞ்ச கட்சிகள் யாரையும் நான் குறைவா இட போடலீங்கன்னா அவங்கவுங்களுக்கு அவங்க ஸ்ட்ரென்த். நான் என்டிஏனுடைய ஸ்ட்ரென்த்தை பத்தி பேசுறேங்கன்னா திமுக வேண்டாம் என்று மக்கள் முடிவு செய்து விட்டால் என்டிஏ வேண்டும் என்று தான் சொல்வார்கள். அதுதான் அரசியலினுடைய கள நிலவரம். அதைத்தான் நான் உங்களுக்கு சொன்னேன். தலைவர் தாவேகா தலைவர் பிரச்சாரத்தை எப்படி பாக்குறீங்க? சைக்கிள், ரோட் ஷோ, இளைஞர்கள்லாம் பின்னாடி போய் விழுகிறாங்க, விபத்துக்குள்ளாங்க, அதெல்லாம் நான் 2-3 விஷயம். ஒன்று, தேர்தல் ஆணையம் நான் ஏற்கனவே சொன்னது போல திரு விஜய் அவர்கள் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் பிரச்சாரத்துக்கு வரும் பொழுது அனுமதி கொடுக்கணும். அது ஒன்று, அது எந்த மாற்று கருத்தும் இல்லைங்கன்னா. அதே நேரத்தில் ஒரு கூட்டத்தை கட்டுப்படுத்த வேண்டிய கடமை முழுமையாக காவல்துறைக்கு நம்ம சொல்ல முடியாது, அதையும் அவங்க பார்க்கணும். அதே நேரத்தில் விஜய் அவர்களும் பாதுகாப்பாக இருக்கணும், அதுவும் முக்கியம். சைக்கிளில் வர்றது, யாரோ மாலை போட்டு இழுத்தாங்க, சைக்கிள்லேருந்து விழுந்தாரு, எல்லாத்தையும் நம்ம பார்க்குறோம். அதனால் எல்லோரும் இதில் மக்களும் பாதுகாப்பாக இருக்கணும், பிரச்சாரத்துக்கு வரக்கூடிய தலைவர்களும் பாதுகாப்பாக இருக்கணும். ரெண்டாவது, அவர் சொல்லக்கூடிய கருத்தை சொல்லணும். ஏன்னா இவ்வளோ ரோட் ஷோ பண்ணி நான் காரைக்குடியில் கேள்விப்பட்டேன், ஒரு நாள் பேசக்கூட முடியல அப்படின்னு. அது ஏதோ ஒரு சொன்னாங்க, ஏதோ 7 நிமிஷம் லேட்டாக வந்துட்டார். அதில் எனக்கு பெருசாக உடன்பாடு இல்லைங்கன்னா பேசணும், அது ரொம்ப முக்கியம். பேசுவதற்கு அனுமதி கொடுக்கணும். அவங்க பேசினா தானே மக்களுக்கு தெரியும் அவங்க என்ன சொல்றாங்கன்னு. அதனால் பிரச்சாரத்தை பொறுத்தவரை எல்லோரும் சூடாக செய்து கொண்டிருக்கின்றார்கள். பொறுத்திருந்து பார்ப்போம். களம் எங்களை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது. அண்ணாமலை நேர்மையான அரசியல்வாதி, அவர் உங்களை பின்தொடர இளைஞர்கள் ஏகப்பட்ட பின்தொடர நிறைய இளைஞர்கள் பாரதிய ஜனதா கட்சியில் இருந்தாங்க. திடீர்னு சட்டமன்ற தேர்தலில் அண்ணாமலை நிற்கிறார் அப்படின்றப்ப மிகப்பெரிய வருத்தம். அந்த இளைஞர் வருத்தமெல்லாம் இல்லைங்கன்னா எல்லா இளைஞர்கள் நம்ம கிட்ட இருக்காங்கன்னா, நல்லவர்கள் இருக்கிறாங்க, வல்லவர்கள் இருக்கிறாங்க. அதுக்கு நான் இளைஞர்களை தப்பா சொல்ல பல இடத்துல நான் சொல்றேன். ஆனா அந்த 18 வயசுல ஓட்டு போடுறவங்க தமிழ்நாட்டில் 17 லட்சம், 20 வயசுல இருந்து 29 வயசு 1,07,00,000. இந்த முறை இளைஞர்கள் தீர்மானிக்கக்கூடிய தேர்தல். 1,28,00,000 பேர் இளைஞர்கள் இருக்கிறாங்க. 30 வயசு கீழே சகோதரிகள் சகோதரர்கள் எல்லோருமே 30 வயசு கீழே. அவங்க ஆஸ்பிரேஷன் வேறங்கன்னா தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சியை வேற மாதிரி பாக்குறாங்க. அந்த பிரஸ் மீட்டே எடுத்துக்கிட்டீங்கன்னா எத்தனை பேர் 30 வயசு கீழே இருக்கிறீங்க? 4-5 பேர் பிரஸ் மீட்லயே 30 வயசு கீழே இருக்கிறீங்க சகோதரர்கள். ஒரு காலத்தில் ஜேர்னலிஸ்ட்னா 50 வயசு 60 வயசு தான் பார்த்துருக்கோம். இன்னைக்கு நீங்களே கேள்வி கேட்குறீங்க, மீடியா சேனல் நடத்துறீங்க. அதனால இளைஞர்கள் கையில உலகம் வந்து விட்டது. அதனால் வாக்கு செலுத்தும் பொழுது யோசிச்சு போடுங்க. அது மட்டும்தான் என்னுடைய அன்பான வேண்டுகோள். என்டிஏவுக்கு போடுங்க அப்படிங்கிறது என்னுடைய வேண்டுகோள். அதை நீங்க நிறைவேற்றுவீங்க அப்படின்னு நாங்கள் நம்புறோம். நன்றிங்கண்ணா. உடம்பு பார்த்துக்கண்ணா. அண்ணா, புதுச்சேரியை பொறுத்தவரை நாம் வெற்றி பெற்று விடுவோம் என்று நம்புகின்றோம் அண்ணா. என்ஆர் காங்கிரஸ், பாரதிய ஜனதா கட்சி, லட்சிய ஜனநாயக கூட்டணி நல்லா இருக்கு. காங்கிரஸ் திமுக தோல்வி கூட்டணிக்கிடையே ஒற்றுமை இல்லைங்கண்ணா. அவங்க கேம்பெயின் கூட ஒன்னா பண்ணல. நிறைய இடத்துல எக்ஸ்ட்ரா கேண்டிடேட்டை போட்டு வச்சிருந்தாங்க. காங்கிரஸ் 6 இடத்துல எக்ஸ்ட்ரா கேண்டிடேட்,
திருமாவளவன் அண்ணன் 3 இடத்துல எக்ஸ்ட்ரா கேண்டிடேட், மார்க்சிஸ்ட் கட்சி 3 இடத்துல எக்ஸ்ட்ரா கேண்டிடேட். உதாரணத்துக்கு ராஜ்பவன் தொகுதி எடுத்துக்கிட்டீங்கன்னா பாரதிய ஜனதா கட்சி சார்பாக மாநில தலைவர் VP ராமலிங்கம் நிற்கிறார். அவருக்கு எதிராக கை சின்னமும் நிற்குது, உதயசூரியன் நிற்குது. எப்படின்னா மக்கள் ஓட்டு போடுவாங்க? ஒரு இடத்துல பார்த்தேன் பானையன் நிற்குது, உதயசூரியன் நிற்குது, கை சின்னமும் நிற்குது. ஆப்போசிட்ல பாரதிய ஜனதா கட்சி நிற்குது. அதனால் கூட்டணியில ஒற்றுமை இல்லை. புதுச்சேரியை பொறுத்தவரை அதே தோல்விக்கு ஒரு முழு காரணமாக இருக்கும். இரண்டாவது, அவங்களுக்கு முதலமைச்சர் வேட்பாளர் ஒரு பெரிய குழப்பம். காங்கிரஸை பொறுத்தவரை, நம்மை பொறுத்தவரை என் ரங்கசாமி ஐயா மிக தெளிவானது, முதலமைச்சர் வேட்பாளர் இல்லை. மூன்றாவது, ராகுல் காந்தியினுடைய பிரச்சாரம் ஒரே நாள் கடைசி நாள் பண்ணிட்டு போயிட்டார். அதிலும் ராகுல் காந்தி அவர்கள் திமுகவினுடைய பேரை சொல்லல, MK ஸ்டாலின் ஐயா பேரை சொல்லல. ஸ்டாலின் அவங்களும் ஒரு நாள் தான் போனாங்க, அவங்களும் ராகுல் காந்தி அவங்க பேரை சொல்ல, காங்கிரஸ் பேரை சொல்ல. அதனால் என்னை பொறுத்தவரை அங்கே இந்தி கூட்டணி படுதோல்வி அடையும். காரணம் நான் சொன்ன காரணங்களுக்காக. கேரளாவை பொறுத்தவரை காங்கிரஸ், கம்யூனிஸ்ட், பாரதிய ஜனதா கட்சி மூன்றும் கடுமையான போட்டி, மும்முனை போட்டி. இந்த முறை பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை காசர்கோடு மஞ்சேஸ்வரில் இதற்கு முன்பு நம்ம 89 ஓட்டுல தோத்தோம், அப்புறம் ஒரு 800 ஓட்டுல தோத்தோம். அவ்வளோ க்ளோஸான எலெக்ஷனுங்கன்னா இந்த முறை அதுக்கு மஞ்சேஸ்வர் ஜெயிப்போம், பாலக்காடுலேருந்து ஆரம்பித்து திருச்சூர் ஜெயிப்போம். திருச்சூர்லேயே பார்த்தீங்கன்னா 2-3 நல்ல நாட்டிக்கான ஒரு தொகுதி இருக்குது, அங்கெல்லாம் ஜெயிப்போம். தேவிக்குளம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. திருவனந்தபுரத்தில் 2-3 தொகுதி நல்லா இருக்குது, கலக்கூட்டம் நல்லா இருக்குது. அதனால் நான் நிறைய பேர் எதுக்கு சொல்கிறேன்னாங்கன்னா, நிறைய தொகுதிகளில் இந்த முறை பாரதிய ஜனதா கட்சியினுடைய வெற்றி கேரளாவில் கிடைக்கும். அதனால் அது கேரளாவில் இந்த முறை ஒரு டேர்னிங் பாயிண்டாக இந்த எலெக்ஷன் பாரதிய ஜனதா கட்சிக்கு அமையும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அதே நேரத்தில் கம்யூனிஸ்ட் ஆட்சி மக்கள் வேண்டாம் என்று முடிவு செய்து விட்டார்கள். அந்த எதிர்வாக்குகள் யாருக்கு போயிருக்குன்னு நம்ம தேர்தல் ரிசல்ட் வந்த பிறகுதான் நமக்கு தெரியும். அமித்ஷாஜி அவருடைய பிரச்சாரத்தை ஆல்மோஸ்ட் ஃபைன் டியூன் பண்ணிட்டாங்கன்னா பிரச்சாரத்துக்கு வர்றாங்க. அமித்ஷாஜியினுடைய டேட்டை நம்முடைய மாநில தலைமை ஆல்மோஸ்ட் ஃபைனலைஸ் பண்ணிட்டாங்க. நம்முடைய தேசிய தலைவர் நேற்று இன்னைக்கு இருக்கிறாங்க, அமித்ஷாஜி வர்றாங்க, மோடிஜி வர்றாங்க. அது அதிகாரப்பூர்வமாக டேட் அறிவிப்பாங்க. அமித்ஷாஜி உறுதியாக வர்றாங்க, இந்த கன்ஃபர்மேஷன் அவங்க கொடுத்துட்டாங்கன்னா. என்ன சொல்றதுங்கண்ணா, பாவம் நிறைய பேர்த்தினுடைய உழைப்பு, ரத்தம், வியர்வை அது லீக் ஆயிருச்சு. அதில் ஒருத்தர் எனக்கே மெசேஜ் போட்டார், அண்ணா எங்கே பாருங்கண்ணே இந்த மாதிரி லீக்கெல்லாம் ஆயிடுச்சு, அது இதாயிருச்சு. நான் சொன்னேன், தம்பி எனக்கு மெசேஜ் போட்டு நீ படத்தை 3 நிமிஷம் பார்த்தேன்னு எனக்கு சொன்னால் நீ போடாதேன்னு நான் சொன்னேன். அதெல்லாம் நீ போடவே போடாது, அதெல்லாம் போடாது. 3 நிமிஷம் இங்கே இருந்தது அங்கே இருந்தது, எதுக்கு அதெல்லாம் பார்க்குறீங்க? பார்க்குறோம்னா தியேட்டருக்கு போய் பார்ப்போம், இல்லாட்டி அவங்க OTT ரிலீஸ் பண்ணுவாங்க, அன்னைக்கு போய் பார்ப்போம். அப்படி என்ன அப்படின்னா நமக்கு வேறு வேலையே இல்லையாங்கண்ணா. ரிலீஸ் ஆகி எங்கேயோ லீக் ஆனது 3 நிமிஷம் 4 நிமிஷம் ஏன் போய் பார்க்கணும்? அது முறையாக போய் பார்ப்போம். எல்லோருக்கும் நாம் செலுத்த வேண்டிய பணம் முறையாக போய் சேரட்டும். அதனால் இந்த நேரத்தில் இது நடந்திருக்க கூடாது, ரொம்ப தவறு தான். அது ஃபோரன்சிக் இன்வெஸ்டிகேஷன் பண்ணி எங்கிருந்து லீக் ஆச்சோ அதை கண்டிப்பாக நடவடிக்கை எடுக்கணும், எந்த மாற்று கருத்தும் இல்லை. அவர்களுக்கு நம்பிக்கை இருக்குன்னா CBI நோக்கியும் போகட்டும். KVN ப்ரொடக்ஷன் கம்பெனி மிக நிச்சயமாக அதை பிடிக்கணும். யார் இன்வால்வ் ஆயிருக்காங்க நம்ம தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சால் மட்டும்தான் க்ளோஷர் கிடைக்கும். அதே நேரத்தில் யாராவது அப்படி பார்த்தா கூட தயவு செஞ்சு அவாய்ட் பண்ணுங்க, தவறுங்க. சினிமா தியேட்டரில் போய் பாருங்க, உழைப்பாளிகளுக்கு அங்கீகாரம் கொடுப்போம். நன்றிங்கண்ணா, உடம்பு பார்த்துக்கண்ணா. இந்தாங்கண்ணா, டேக் கேர் அண்ணா, பாய்ங்கண்ணா. ஒரு நிமிஷம், ஆனால் யாரோ கீழே விழுந்த மாதிரி சவுண்ட் கேட்டு